வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பலன்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகநிலை பலன்கள். கோள்கள் சாரம் யாருடைய சாரத்தில் இருக்காங்களோ அதுக்கேற்ப பலன்கள் தான் கோச்சார பலன்கள். தை மாதம் பிறக்கப்படக்கூடியது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, சோமவாரம் சொல்லக்கூடிய சந்திரனுக்குரிய நாள் சோமவாரம் திங்கட்கிழமை அதிகாலை. சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரம் தானுங்க சதய நட்சத்திரம். அதுபோக ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்குடியான் திருத்தலம் அமைச்சர் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமும் அந்த சதய நட்சத்திரம்தான். அப்பேற்பட்ட சதய நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 319 டிகிரி கும்பராசி மகர லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது பிறக்கப்படக்கூடிய தை மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் மாதம் பிறந்தது எப்படி சதய நட்சத்திரமோ அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி சதய நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 310 டிகிரியில் இருக்கிறார். இந்த மாதத்தில் ஒரு அதிசயம் இருக்குதுங்க, ஒரு அற்புதம் இருக்குதுங்க. மீண்டும் இந்த அற்புதம் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். உண்மைங்களா சார்? எல்லாரும் அப்படி தானே சொல்கிறாங்க சார். 45 வருஷம் வரும் யோகம், 55 வருஷம் கழித்து வர யோகம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இது உண்மையா சார்? சத்தியமாக உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நான் சொல்கிற விஷயம் மற்றவங்க சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறதுக்கு ஆதாரம் சொல்கிறேனுங்க. உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். வக்கர நிவர்த்தி பெற்று இன்னொரு வக்கர நிவர்த்தி பெற்ற குரு பகவானை பார்க்குறார். அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில் இருந்தாலும் 22ஆம் தேதி தை மாதம் 22ஆம் தேதி அற்புதமான தருணம். அந்த தை மாதம் 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வருவார் செவ்வாய். அப்போது செவ்வாய் அப்படின்ற கிரகம் சுபஸ்தானம். மகர ராசி நண்பர்களுக்கு சுபஸ்தானம். செவ்வாய் கெட்டவராகவே இருக்கட்டும், உங்களுடைய ராசியில் உச்சநிலையில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். ஒரு சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் ஏற்கனவே சூரிய பகவான் இருக்கிறார். தை மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருப்பார். அப்போ செவ்வாய் 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வரும் பொழுது சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் உத்திராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில் 2வது பாதத்துக்கு வராரு. 170 டிகிரிக்கு வராரு செவ்வாய். அந்த தருணத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் செவ்வாவுடைய சாரம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருப்பார். அப்போது உங்கள் ராசியில் சூரிய பகவான் செவ்வாவுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார், செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். செவ்வாவும் சூரியனும் சேருவதால் சூரிய மங்கள யோகம். உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை சுபஸ்தானாதிபதி பார்க்குறார். இதனால் என்ன யோகம் இருக்குது? எதுக்கு இப்படி மூச்சு பிடிச்சிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, வீடு வாங்கணுன்ற யோகம், வீடு வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதுக்கான யோகம் வரணும் இல்லையா? கையில் காசு பணம் வச்சுருந்தவங்க எல்லாமே, இல்லை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே வீடு வாசல் வாங்கிட முடியுமா? கிடையாதுல்ல. கல்யாணம் செய்து பாரு, வீடு வாசல் கட்டிப்பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் மண்மனை அமைச்சிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் சத்தியமாக வராது. உங்கள் ராசியில் சுபஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி குருவுக்கு செவ்வாய் தான் வீடு கொடுத்து செவ்வாவுடைய பார்வை குரு பகவான் மேலே பார்ப்பார். விரயஸ்தானாதிபதியை பார்க்குறார். இதனால் நடக்க போகிறது என்னன்னா, சுப விரய செலவுகள் செய்கிறதுக்கு இது உகந்த நேரம், சிறப்பான நேரம், அருமையான நேரம், அற்புதமான நேரம். நான் ஏற்கனவே வீடு வாசல் கட்டணுங்க, அரையும் குறையுமா நின்று போச்சு, அந்த வேலை மீண்டும் முடிக்கலாம். வீடு புதுப்பிக்கலாம்னு இருக்கிறனுங்க, முடியலை, தை மாதம் ஆரம்பிங்க
பாகப்பிரிவினை செய்துக்க முடியல, சொத்து பிரிச்சுக்க முடியல, அதை பூர்வீக சொத்து பிரிச்சுக்க முடியல, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு இது நல்ல நேரங்க, சத்தியமான நல்ல நேரம். உங்களை ஏதோ ஒன்று சொல்லி யூடியூப்பில் 4 காசு சம்பாதிக்கணுன்ற நோக்கம் மட்டும் சத்தியமான கிடையாது. இந்த நேரத்தில் செய்து பாருங்கள், நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும். அதுபோக வேலைவாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும் கொடுத்துருக்குதா இந்த பிரபஞ்சம்னா? எல்லாருக்கும் கொடுக்க தான் செய்யுது. ஒரு சிலரால் பயன்படுத்திக்க முடியுது, ஒரு சிலரால் பயன்படுத்திக்க முடிகிறது இல்லை. தகுதியே இல்லாதவங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருப்பாங்க. எல்லா தகுதி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்கு தானே செய்கிறாங்க. அப்படின்னா தகுதியே இல்லாதவங்களாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்கன்ற கமெண்டில் கேட்டுடாதீங்க. ஒரு இதுக்கு சொல்கிறேனுங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் அதிகமான ஒரு படிப்பு இருந்தும் அந்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க. உழைப்பு அதிகமாக போட்டும் உயர்வில்லாத நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு இப்படியும் காரணம் சொல்லலாங்க. 4வது பாவகத்தில் குரு போயிட்டார், 12வது பாவகத்துக்கு அதிபதி. உங்களுடைய ராசி அதிபதி 2வது பாவகத்துக்கு போயிட்டார். இப்படியெல்லாம் நம்ம காரணங்களை சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். இந்த தருணத்தில் புதன் அப்படின்ற கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது பிதிருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. பிதிருஸ்தானாதிபதினா யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. தந்தை ஸ்தானாதிபதி. பிதிருஸ்தானம்ன்றது தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். மகர ராசிக்காரங்களுக்கு புதன் தான் பிதிருஸ்தானாதிபதி, தந்தை ஸ்தானாதிபதின்ட்டு. பிதிருக்காரகன் யாரு அப்படின்னா சூரிய பகவான். எல்லாருக்கும் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் சூரிய பகவான் யாருன்னா பிதிருக்காரகன், தந்தை. அப்போது பிதிருஸ்தானாதிபதியும் பிதிருக்காரகனும் உங்களுடைய ராசியில் செவ்வாயோட சேரும் பொழுது, சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோட சேர்றாரு இல்லையா? புதன் 18ஆம் தேதி வந்துடுறாரு. தை மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம்ன்ற ஒரு யோகம் கொடுக்குறாரு. ஆனால் செவ்வாய் வரும்போது தான் நமக்கு யோகம் கொடுக்கும். 18ஆம் தேதி புதன் மாறினாலும் அதே இடத்துக்கு செவ்வாய் வரும் பொழுது 22ஆம் தேதியிலிருந்து 29 தேதி வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு யோகம் கொடுக்கும். இருந்த வேலை திடீர்னு போயிடுச்சு, படித்த படிப்புக்கு உண்டான வேலையே இல்லை, வேண்டாம் விருப்ப வேறு வழி இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க, அந்த கமிட்மெண்ட்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேனுங்க. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு தை மாதம் 22 தேதியிலிருந்து 29 தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் சரியான பாதையை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு 18ஆம் தேதியே யோகம் வரும். ஏன்னா ஃபேட் என்னென்னா 18ஆம் தேதியே நமக்கு நல்லது நடக்கணும். செவ்வாய் சேரும்போது இன்னும் உறுதுணையாக இருக்கும். புதனும் சூரியனும் ஒன்று சேரும்போது அவங்களுக்கு தகுந்த பலன்கள் கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு 40% பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, செவ்வாய் சேரும்போது சூரிய மங்கள யோகம் இல்லைங்களா? அந்த நேரத்தில் அந்த மகர ராசி நண்பர்கள் 2 யோகத்தை அனுபவிப்பாங்க. சூரிய மங்கள யோகமும் புதனாதித்ய யோகமும் ஒரே நேரத்தில். அப்போ நமக்கு தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கும். மன அழுத்தம், தொழிலில் இருக்கிற அந்த மன அழுத்தம் குறையும். அதே நேரத்தில் பதவி நிரந்தரமாக இருக்கும். இப்போது வருஷத்தில் 3 வேலை பார்க்குறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு கூட நிரந்தரமான வேலை, நிலையான வேலை. அதுபோக இந்த நேரம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு, அந்த வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு குடி உரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 10 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல. இங்கே என்னால் ஒரு வீடு வாசல் வாங்க முடியல, ஒரு குடி உரிமை வாங்க முடியல. இப்படியெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு 18 தேதியிலிருந்து, தை மாதம் 18 தேதியிலிருந்து தை மாதம் 29 தேதிக்குள்ளார 11 நாள், அந்த 11 நாளுக்குள்ளார நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுங்க. மாடு மாதிரி உழைக்கிறேன், நல்லது நடக்க மாட்டேங்குது, மிச்சம் பண்ண முடியல, பறக்க பாடுபடுறேன், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, ஊரில் இருக்கிற ஒரு பழமொழியை விடுறதில்லை, எல்லாமே நமக்கு தான் சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மகர ராசி நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது விட்டுடுங்க.
தை மாதம் 18ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நல்லது நடக்கும். அது கூட ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த 22 தேதியிலிருந்து 100% நீங்கள் உயர போகிறீங்க, 100% நீங்கள் உருப்பட போகிறீங்க. நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னது யாரோ எங்கேயோ எப்பயோ ஏதோ செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தது அப்படின்னா யார் எங்கே வைக்கணுமோ அங்கே இந்த பிரபஞ்சம் வச்சுட்டு போயிட்டே இருந்துடும். நம்மள ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியமெல்லாம் இல்லவே இல்லை. கையை காட்டினா போதுமானது. தட்டு தரு மாதிரி அந்த பாதையில் நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம மேலே போகிறதுக்குன்னு ஒரு நேரம் வேணும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு நேரம் வேணும். அதுதான் இந்த தை மாதம் 22ஆம் தேதி. வரக்கூடிய தை மாதம் 22ஆம் தேதியில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகும் அப்படின்ற நம்பிக்கை ரொம்ப அபாரமாக இருக்குது. முயற்சி மட்டும் பண்ணி பாருங்கள் நண்பர்களே, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுபோக நம்ம தனஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருத்தர் சனி பகவான். அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட 310 டிகிரி 310 டிகிரி அப்படின்னா நமக்கு சதய நட்சத்திரம் 2வது பாதம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறார். 11வது பாவகம் யார்? செவ்வாய். 3வது பாவகத்தையும் பார்க்குறாரு. 3வது பாவகத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். நம்ம ராசிக்கு 8வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அதாவது சனிக்கு 7வது பார்வை. சனி பகவான் நம்ம ராசி அதிபதி. 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வை. இது சனிக்குரியது. சனிக்குரிய பார்வை வேறு யாருக்கும் கிடையாது. 3, 7, 10ன்றது சனி பகவானுக்கு மட்டுமே. அப்போது 3, 10 கூடையவன் செவ்வாய். சனி பகவான் உங்களுடைய ராசியிலே செவ்வாய் இருக்க போகிறாரு. 8 கூடிய சூரியன். அந்த சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்க போகிறாரு. ஆனால் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிற அமைப்பில் சனி பகவானுடைய பார்வை இந்த சூரிய பகவானுடைய வீட்டையும் செவ்வாவுடைய வீடான 2 வீட்டையும் பார்க்கக்கூடிய தருணம் 30 வருஷம் கழிச்சு தான் வரும். இதுதான் முதல்ல சொன்னேங்க. 30 வருஷம் கழிச்சு தான் இந்த பிராப்தம் வரும். அதுக்கு முன்னாடி சத்தியமாக அந்த பிராப்தம் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா, அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கிறவர். நிறைய பேர் வாகனம் வாங்குவாங்க இந்த நேரத்தில். ஏன்னா சுபஸ்தானத்தில் குரு இருந்து அந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று கேது பகவானுடைய சாரம் வாங்குறாரு. அஸ்வினி நட்சத்திரம் 4வது பாதம் 11 டிகிரியில் இருக்கிறார். அப்போது வாகனத்தில் நாட்டம் அதிகமாக கொடுக்கும். வாகனம் வாங்குங்க, தப்பில்லை. உங்களோட சுய ஜாதகம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா 29 வயசுக்குள்ளே இருக்கிற நண்பர்களுக்கு 7.5 நாட்டு சனி நடக்குது. அதாவது 7.5 சனி நடக்குது. 29 வயசுக்கு மேலே உள்ள நண்பர்களுக்கு இது பொங்கும் சனி. பொங்கும் சனியில் செய்யக்கூடிய வேலைகள் வேறு, 7.5 சனியில் விரயச்சனியில் செய்யக்கூடிய வேலைகள் வேறு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தின் தன்மை அறிந்து பலன் அறிந்து வாகனம் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க. மற்றபடி மண்ணு மனம் வாங்கிறது இதெல்லாம் சூப்பர். அசையும் சொத்து வாங்கிறது யோசனை பண்ணணும். அசையாத சொத்து வாங்கிறது நீங்கள் யோசனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அடுத்த நிமிஷமே பண்ணலாம். சரி நண்பர்களே, மனசு பூரா மனசார நான் சொல்கிறேன். மனசு பூரன்றதை விட மனசார சொல்கிறேன். மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நேரமாக, ஒரு தருணமாக இந்த தை மாதம் 18 தேதியிலிருந்து மிகப்பெரிய யோகங்கள் வரும். அனுபவிங்க, முயற்சி பண்ணுங்க. நம்ம அனுபவிக்கணும்னா முயற்சி பண்ணணும் இல்லையா? நேர காலங்கள் மட்டும் சௌகரியமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம உட்காந்த இடத்துல இருந்து சோறு வந்துருமா? வராதே. அதுக்கான உழைப்பு இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கான உழைப்பு போட்டால் தானே நம்ம உட்காந்து இருக்க இடத்துக்கு எல்லாமே வரும். முயற்சி மட்டும் பண்ணுங்க. நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களை முன்னுக்கு தள்ளும். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.